அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். காவிரி மேகதாது விவகாரங்களில் ஒன்றுபட்டு நிற்போம் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டிலையும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துறாங்க. ஆனா ஆளும் தாவேகா அரசு சார்பாக அந்த கோரிக்கை இதுவரைக்கும் ஏற்கப்படவில்லை. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். மேகதாது அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டுவதில் முதல்வர் விஜய்க்கு என்ன சிக்கல் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு டி. ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ராமகிருஷ்ணன், தாவேகா அரசுடைய அணுகுமுறை மேகதாது விவகாரத்தில் ஆரோக்கியமானதாக, தீர்வை நோக்கியதாக, இன்க்ளூசிவா இருக்கா? அதாவது அடிப்படையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் அவர் தவிர்க்கிறார், ஏன் அதை தள்ளி போடுறாருங்கிறது புரிஞ்சுக்க முடியல. ஓகே, அதாவது அவங்க இந்த பல விஷயங்களுக்கு அவங்க புதுசு, இந்த விஷயத்திலும் புதுசு. ஓகே, இது ரொம்ப ஒரு ஆழமான பிரச்சனை, நீண்ட நாளாக இருக்கின்ற பிரச்சனை. ஆனா மற்றபடி அவர் அந்த நீங்க கேட்ட அந்த இன்க்ளூசிவ் அப்ரோச்னா இன்க்ளூசிவ் அப்ரோச் இது வரைக்கும் தெரியல. ஓகே, யாரையாவது இப்ப விவசாயிகள் அந்த பட்ஜெட்டுக்காக எப்போதுமே அந்த கன்சல்டேஷன் வச்சுப்பாங்க. அது எல்லா டிஎம்கே கவர்மெண்ட்லயும் பண்ணாங்க, அதை தான் இவங்க தொடர்ச்சி செஞ்சிருக்காங்க. பட் இப்போ அந்த விவசாயிகளை கூப்பிட்டு பேசுறதுலையோ இல்லாட்டா இவங்களோட பேசுறதுலையோ ஒன்றும் மற்ற கட்சி தலைவர்களோட பேசுவது கூட நான் அனைத்து கட்சி கூட்டமா கூட ஒன்றும் அவசியம் இல்லை. முதல்ல நீங்க ஒரு சின்ன இன்ஃபார்மல் குரூப் மாதிரி கூட வச்சுக்கலாம். உங்க தோழமை கட்சிகளையாவது கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறம் அது மாதிரி அந்த எந்த விதமான ஒரு நடவடிக்கை அதுல தெரியல. பட் என்னை பொறுத்தவரை அவர் விஜய் போறேன்னு சொன்னது, அப்கோர்ஸ் பெங்களூருக்கு போறேன்னு சொன்னது அப்கோர்ஸ் அது நடைபெறல. அது பட் அது ஒரு நல்லெண்ணத்தில் அவர் செய்ய முனைஞ்சார்னு நினைக்கிறேன். பட் அது கைகூடல. ஏன் அனைத்து கட்சி கூட்டம் வேண்டான்னு நினைக்கிறாங்க? இல்ல அது எனக்கு அதாவது வேண்டாம், அதான் எனக்கு அது ஒன்றும் அவங்களுக்கு ஏன்னா அவங்க ஒன்றும் சரியான அதை பற்றி அவங்க ஒன்றும் பேசல, ஒரு எந்த காரணமும் தெரியல. ஓகே, பெர்ஹாப்ஸ் அவங்க அதாவது இதை அவங்களுடைய அறியாமையை, இந்த பிரச்சனையில் இருக்கிற விஷயங்களை பத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலந்துரையாடல் வச்சா தெரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கிறதா அதுவும் தெரியல நம்மளுக்கு. ஏன் இது வேண்டான்னு சொல்வதற்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஏன் தேவையில்லை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதையாவது விளக்கணும். அது மாதிரியும் அவங்க விளக்குற மாதிரியும் தெரியல. அதனால இது ஒரு என்னை பொறுத்தவரையில் ஒரு புதிராகத்தான் இருக்கு. ஏன் அவனுக்கு தயக்கம்? அதாவது அனைத்து கட்சி கூட்டம் அதனாலேயே ஒன்றும் பிரச்சனையை தீர்ந்துட போறதா இல்லாட்டா இது வரலாம் இல்லை. நம்ம எல்லாரும் ஒரே தளத்துல இருந்து செயல்படுகின்றோம் என்ற ஒரு செய்தியை சொல்றோம், அவ்வளவுதானே தவிர மற்றபடி அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் கிடைச்சிரும் அவருக்கு இதுன்னு. பட் அது கூட அவரு தயங்குறது புரியல. அது ஏன் அப்படிங்கறது நம்மளுக்கு அது புரிஞ்சுக்க முடியல. அவருக்கு என்ன, அவங்களுக்கு என்ன தயக்கம் அதுல அப்படிங்கறது அவங்க யாருமே ஒன்றும் சொல்லலையா. சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்தோம், எல்லாம் ஒருமித்து அந்த தீர்மானத்தை ஏத்துக்கிட்டோம், அங்க நம்ம விவாதிச்சோம், அது போதுமானது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது பத்தாதா? அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது தேவையா? ஓகே ஓகே, அதாவது இப்போ நீங்க அதிலேயே கூட அந்த சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் போடுறீங்க. ஓகே, அந்த தீர்மானத்திலேயும் கூட ஒரு எதிர்கட்சி தலைவர் சொன்ன ஒரு கருத்தையும் சேர்த்து போட்டீங்க. எதிர்கட்சி தலைவர் அன்னைக்கு சொல்லும் பொழுது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. அது ஒரு கொள்கை முடிவு. அந்த கொள்கை முடிவு யாரையும் கலந்து ஆலோசிக்காம திமுக அரசு செஞ்சுட்டாங்க. ஓகே, அதை இந்த அரசும் அது ஒரு தொடர்ச்சி என்ற காரணத்தினால அதை சேர்த்துட்டாங்களான்னு தெரியல. பட் இந்த அரசு அதை அவங்க மறுசீரிப்பு என்ன சொல்றீங்க, அது செஞ்சிருக்கலாம், அது விட்டுருங்க. பட் இப்ப சட்டசபையில சட்டமன்றத்தில் இருக்கின்ற கட்சிகளோட மட்டும்தான் நீங்க அது அந்த உரையாடல் இருக்கும். மற்றபடி நீங்க அதை தாண்டி விவசாயிகளோடையோ இல்லாட்ட மற்ற கட்சிகள் இருக்காங்கல்ல, அதான் சட்டமன்றத்துல இது பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகள், அவங்களுக்கும் கருத்து இருக்கும். சோ அவங்களே நீங்க அதாவது இப்ப ஜனநாயகத்துல ஒரு கலந்துரையாடல் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ அதுவே நீங்க செய்ய மாட்டோம் அப்படின்னா அது இப்போ கர்நாடகாலயும் இருக்கு. அவங்க எத்தனை தரமும் சட்டமன்றத்திலையும் பேசுறாங்க, எதிர்கட்சி தலைவரோடும் பேசுறாரு. அவர்
டெல்லிக்கு போனா எம்பிஸை கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. அதுல வந்து காங்கிரஸ், பிஜேபி எல்லாரும் தான் வராங்க, ஜனதா தள் எல்லாரும் தான் வராங்களே. அதனால அவங்களுக்கு இருக்க அப்போ உங்களுடைய எதிர் தரப்புல இருக்கிறவங்க அவங்க என்ன மாதிரியான அணுகுமுறை வைத்திருக்கிறார்கள், அவங்க என்ன மாதிரி வந்து ஒருமித்த கருத்தை கொடுக்கறாங்க வெளி உலகத்திற்கு, நம்ம இப்படி இருக்கோமே அப்படிங்கிற ஒரு அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதுவே வந்து ஒரு நெருடலை உருவாக்கி இருக்க வேண்டும். ஓகே, அது அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறதா என்பதை நமக்கு புரிஞ்சிக்கவே முடியல. அவங்களுடைய அனுபவமின்மையா இல்ல இந்த பிரச்சனையுடைய ஆழத்தை அவங்க புரிஞ்சுக்காததுனால ஏதோ வந்து ஒரு ஒரு அலட்சியமாக அது இருக்கிறார்களா என்று கூட நமக்கு தெரியல. அதாவது அது அவங்க மேபி இந்த வருகின்ற இந்த 2 நாள் கழிச்சு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அதை பத்தி எல்லாம் பேசுறாங்களான்னு தெரியல. பேசும்பொழுதுதான் தெரியும். ஏன்னா இப்ப அவங்களுக்கு என்ன தலைமைச் செயலகத்துடன் செயல்பாடுகள் அனைத்தருடைய நீளம், அகலம், ஆழம் எல்லாவற்றையும் புரிஞ்ச நீங்களே ஒன்னும் தெரியலன்னு சொல்றீங்களே. இல்ல, அவங்களுடைய நீளம், ஆழம், அகலம் எதுவும் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவங்க ஒரு புதிய இதுவா இருக்காங்க இல்லையா, ஒரு புதிய சக்தியா வந்துட்டாங்க. ஓகே, நம்ம வந்து அதனால 35% மக்களுடைய வாக்குகளை பெற்று விட்டார்கள். ஓகே, சோ அத வந்து அந்த மக்கள்லாம் அவங்களுக்கு அந்த நீளம், ஆழம், அகலம் எல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க ஓட்டு போட்டாங்க. பட் இப்ப இவங்க எனக்கு என்ன மாதிரியான ஒரு சராசரியான ஒரு மனிதர் வந்து எனக்கு அவங்களை புரிஞ்சுக்க முடியல. அதனால போக தான் தெரியும் நான் நினைக்கிறேன். இல்ல, போற போக்குல உங்களை சராசரி மனிதர்ட்டீங்க, அந்த கருத்தை மட்டும் நான் ஏத்துக்கல. திரு ஜீவா, ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கும். ஒரு அரசு அமைச்சரவை கூட்டி முடிவெடுக்கும், ஒரு அரசு அதிகாரிகள் மட்டத்திலான முடிவுகள் எடுப்பாங்க, ஒரு அரசு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முடிவெடுக்கும், ஒரு அரசு நீதிமன்றத்தின் அணுகுமுறையோட முடிவெடுப்பாங்க. அப்படி இந்த அரசு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு அவுட் ஆஃப் பாக்ஸ் எடுத்த ஒரு முடிவை, ஒரு சிந்தனையை எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த கருத்துல எதிர்த்த பிறகு அந்த அரசு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு சம்மதிக்க வேண்டாம்னு நகர்ந்துட்டாங்களா? அதுதான் யதார்த்தமா அங்க புரிஞ்சுக்கணுமா? இல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் பாணி இருக்கலாம். ஆனா ஒரு அரசுக்கு இல்ல, அரசுக்கு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அரசுக்கு வந்து மாநில நலன் தான் அடிப்படையா இருக்கணும். இப்ப உங்களுக்கு எம்ஜிஆர் காலத்துல தண்ணி வாங்கிட்டு வரணும்ன்றது மாநில நலன் இல்லைன்னு நினைக்கிறேன். தண்ணி வாங்கிட்டு வரணுங்கிறத நோக்கி நகரலையே. இப்ப பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படின்னா ரொம்ப லேமேனா அந்த விஷயம் சரிங்குவாங்க. இப்போ நம்ம அரங்கத்தில் இருக்க எல்லாருமே அரசியல் திறனாய்வாளர்கள், பொலிட்டிக்கல் அனலைசர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பேசின சாராக இருக்கட்டும், பேச போகிறவங்களா இருக்கட்டும், எம்ஜிஆர் காலத்தில் என்ன பேச்சுவார்த்தையில் நடந்தது, குண்டுராவோட 3 முறை பேசி அந்த தோல்வி அடைந்தது. அது மட்டும் இல்லை, எல்லாரும் எம்ஜிஆர் பேசினாரு, அந்த விற்குனாரு, தண்ணி கொண்டு வந்தாங்கிறது சொல்கிறாங்க. அது என்ன நடந்ததுங்கிறது சீனியருக்கு தெரிஞ்சிருக்கட்டும். ஆனால் அப்போது காடவர் திருப்பாயங்களை அமைக்கலை. காவிரி நடுவர் மன்றம் 91 அமைக்கிறாங்க விபி சிங் காலத்தில். இந்திரா காந்தி, சரண் சிங், மொராஜி தேசாய், ராஜீவ் காந்தி யாருமே தமிழ்நாட்டுக்கு சார்பாக இல்லைங்க. அதுதாங்க உண்மை. காங்கிரஸ், மொராஜிலேருந்து யாருமே தமிழர்னு விஷயம் வரும்போது எல்லாருமே கர்நாடகாவுக்கு சார்பாக தான் இருந்தாங்க. அது தமிழர்களுக்கு சார்பாக இல்லை. விபி சிங்கிற ஒரு மனிதன் மட்டும்தான் நமக்கு வந்து காவிரி நடுவர் மன்றம் வந்து ஈழத்தமிழர் பிரச்சனை, பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு, எல்லா விஷயத்திலையும் நேர்மையாக இருந்தார். நான் இப்போ கூட சார்பாக இருந்தார், நமக்கு சார்பாக இருந்தார் சொல்ல மாட்டேன், நேர்மையாக உண்மையாக இருந்தார். இடஒதுக்கீட்டிலிருந்து எல்லாவற்றிலும் அவரை தவிர்த்து வேறு எந்த பிரதமரும் இல்லை. ஸோ இவங்களுடைய வரலாற்றிலிருந்து தான் நம்ம காவிரி பிரச்சனையை பார்க்க முடியும். திருப்பி வந்து பேச்சுவார்த்தைனா 71 கலைஞர் அவர்கள் வழக்கு போட்டதை பேச்சுவார்த்தைன்னு சொல்லி தான் அதை திருப்பி பெற வச்சாங்க. அந்த வழி, அந்த விஷயத்தை இன்னைக்கு வரையும் தமிழ்நாடு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வழக்குல ஒரு விஷயம் வந்து அங்கே ஏற்றுக்க மாட்டாங்க. கபினி இந்த மாதிரி அணைகளை வந்து கட்டக்கூடாதுன்னாங்க திமுக. இவர் மாதவன் போட்டார்னு நினைக்கிறேன், சட்டத்தை மாதவனும் கலைஞரும் போட்டதுன்னு நினைக்கிறேன் திமுக. அப்போ அணைகளை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தீர்ப்பு சொல்லிட்டு, ஆனால் தீர்ப்பாயங்களை அமைப்பது குறித்து யோசிக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதை அப்போ அவங்க இது பண்ணியிருக்க கூடாது. அது இந்திரா காந்தி தான் திட்டமிட்டு பண்ணது. இல்லை பேசிக்கலாம், நம்ம எல்லாவற்றிலையும் சரி பண்ணிக்கலாம். அப்போ அலையன்ஸில் இருந்தாங்க, நிறையபடி பேசி திட்டமிட்டு தமிழ்நாடு ஏமாற்றப்பட்டது. அப்போ பேச்சுவார்த்தைங்கிறது 71 ஏமாற்றப்பட்டது. எம்ஜிஆர் காலத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சாங்க. தேவராஜ அரசு, எம்ஜிஆர் வந்து அந்த பழைய படிப்பினைகளை தொடராமல் எம்ஜிஆர் திருப்பி பேச்சுவார்த்தை. இனிமே திரு சிவகுமாரும் திரு விஜயும் சந்தித்து பேசுவது பலன் தராதுன்னு முன்முடிவோடு அணுகணுமா? நமக்கு என்னங்க 60 ஆண்டு கால அனுபவம் இருக்கு. நமக்கு பேச்சு இல்லைன்னு தீர்ப்பாயங்களை அமைச்சதுக்கு அப்புறம் எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும்? நீங்க பால் சிவகுமார் கையிலேயே திருப்பி கொடுக்குறோம். நம்ம குண்டுராவ் கையிலையும், ஹெக்டே கையிலையும், தேவகவுடா கையிலையும், சிவகுமார் கையிலையும் எதுக்கு நீங்க திருப்பி பாலை கொடுக்குறீங்க? பால் தீர்ப்பாயத்துக்கு போயிருச்சு. நம்ம 2 பேர் பஞ்சாயத்துல நம்ம பேசி தீர்க்கணும்னா நீங்க ஏதாவது சொன்னி நான் கேட்கிற இடத்துல இருக்கணும். உங்க கையில இப்ப அதிகாரம் இல்ல. அதிகாரம் காவிரி நடுவர் மன்றம், மேலாண்மை வாரியம், ஒழுங்காற்று குழுன்னு அமைச்சிட்டாங்கல்ல, நீ அங்கதான் போகணும். நீங்க அவங்களை அமைக்க விட்டுட்டு திருப்பி எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு, நீங்க எது கர்நாடக அரசு கையில் அதிகாரத்தை கொடுக்குறீங்க? அந்த அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி
நடுவர்மன்ற தீர்ப்பாயங்கள் வந்துச்சு. இது நதிநீர் தகராறு சட்டங்கள் 1956 படி இருந்து எடுத்து கொண்டு வராங்க. சட்டத்தின்படி பேசுறேன் நான், ஒன்றும் தமிழனாவோ தமிழ்நாட்டுக்காரனாவோ பேசல. சட்டத்தின்படி நியாயத்தின்படி எங்களுக்கு நீங்க காவிரி நடுவர்மன்றத்தில் இல்லை அமைச்சாச்சுல, அதுக்கப்புறம் இப்படி திருப்பி பேச்சுவார்த்தை. உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றணும், நடுவர்மன்ற தீர்ப்பை நிறைவேற்றணுங்கிறதா நம்ம கோரிக்கை இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு கர்நாடகா அழைக்கிறதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? அப்போ அப்படி சந்தேகிக்கிறீங்களா? அழைச்சு எல்லா டேமையும் பார்த்து வறட்சி இருக்கு அது இதுன்னு காமிச்சு கணக்கு காமிச்சாங்கன்னா நடுவர்மன்ற தீர்ப்பையே பாதிக்குங்க. அது இப்ப புதுசா நடுவர்மன்றம் அமைக்கணுங்கிறது கூட கோரிக்கை சட்டமன்றத்தில் வச்சு புதுசு வேணுமா வேணாமான்னு ஓடிக்கிட்டு இருந்தது. அது இதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பியூட். நான் என்ன சொல்றேன், பேச்சுவார்த்தை பலன் தராதுங்க. அது பக்கா ஏமாற்று வேலை கர்நாடகாவுக்கு தான் சாதகமா அமையும். நான் என்ன கேட்கிறேன், நம்ம உச்சநீதிமன்றத்தில் மேகதாது அணை குறித்து எம்ஜிஆர் காலத்திலே மேகதாது இஷ்யூ வந்துருச்சு. எம்ஜிஆரே கடுமையாக எதிர்த்திருக்கிறாரு, அப்பயே அவங்க தொடங்கி வச்சது. அதனால இது மேகதாது புதுசு கிடையாது. கிட்டத்தட்ட 45 வருஷம் வரலாறு இருக்கு இந்த மேகதாது வர்றதுக்கு அப்படின்னு. இப்போ மேகதாது இப்போ இந்த நேரத்தில் வந்திருக்குன்னா நடுவர்மன்ற தீர்ப்புகள் இதுல இருந்து பண்ணணும். இல்லையா மேகதாது இஷ்யூக்கும் தனியாக நாங்கள் நடுவர்மன்றம் அமைக்கிறோமோ அதையே பண்ணணும். சட்ட ரீதியாக இந்த மாதிரி நடவடிக்கைகளை உடனே விரைந்து நம்ம எடுக்கணும். நீதிமன்றத்தையும் நடுவர்மன்றத்தையும் தான் நாடணுமே ஒழிய பேச்சுவார்த்தையில் ஒன்றும் நடக்காது. சரி, இப்போ இது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தான் இதை சொல்லணுமா? அனைத்து கட்சி கூட்டங்கிறது இந்த நேரத்தில் தேவையானதுங்க. நான் என்ன கேட்குறேன், சட்டமன்ற கட்சிகள்ங்கிறது வேற, அனைத்து கட்சிகள்ங்கிறது வேற. பூவே ஜெயன்மூர்த்தியும் சேர்த்து தான் தமிழ்நாட்டு கட்சிகள் பட்டியலில் வருவாங்க. ஸ்ரீதர் வாண்டையாரும் வருவார். ஏன் விவசாய சங்கங்களையும் அதில் சேர்த்துக்கோங்க. மன்னார்குடி ரங்கநாதனா அவர் போட்ட வழக்கு எம்ஜிஆர் காலத்தில் ரொம்ப முக்கியமானதில்ல. தமிழ்நாடு அரசு போட்டதோடு சேர்த்து மன்னார்குடி ரங்கநாதனும் இன்னொருத்தர் பூர்ணம் ரெட்டியார யாரோ 2 பேர் சேர்ந்து போட்டாங்க தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் 83-84. அந்த வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு. அந்த வழக்கில் தமிழ்நாடு தன்னை சேர்த்துக்குச்சு. அப்போ நீங்கள் அனைத்து கட்சி கூட்டங்கிறப்ப தஞ்சாவூர் விவசாயிகளை சேர்த்துக்கணும், எல்லா கட்சிகளையும் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பல்வேறு கட்சியே சேதுராமன் கட்சி சேர்த்துக்கோங்க, கிருஷ்ணசாமி கட்சியை சேர்த்துக்கோங்க. கிருஷ்ணசாமி இதில் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு டாக்டர் கிருஷ்ணசாமி. அதனால் இது திமுக மட்டுமே தமிழ்நாட்டில் கட்சிகள் இல்லை, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வட்டாரத்தில் இது பண்ணுறாங்க. விவசாயிகளோடு நேரடி தொடர்புள்ள கட்சிகள் அமைப்புகள் நிறையா இருக்கிறாங்க, அவர்களோடு உட்காந்து பேச வேண்டியதானே? இல்லை, சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம், சட்டமன்றத்தில் விவாதிச்சிட்டோம். அதை கடந்து புதுசா அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏதேனும் ஒரு முடிவு எடுத்துட போறோமா அப்படின்னு கூட தாவேக அரசு யோசிக்கலாம் இல்லையா? இல்ல அவங்க முடிவே எடுக்கக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பிரச்சனையை தீர்க்கணுங்கிற பாதையை நோக்கி அவங்க நகரவே இல்லை. இப்ப கலைஞர் ஜெயலலிதா ஈகோ சண்டையெல்லாம் இருக்குமே ஒழிய அதை தாண்டி காவிரி நீரை பெறணும், நாம பெற்று தந்தோங்கிற இது இருக்கணுங்கிற உணர்வு கலைஞருக்கு இருந்தது, ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்தது. பற்றி எரியும் பிரச்சனை இல்லையா காவிரியும் மேகதாதும்? இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல தீவிரத்தன்மை அதிகமாக ஆகுங்க. அதுல முடிவே எடுக்க மாட்டோம்னு ஒரு அரசு எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம இதுதான் நமக்கு ஏங்க அமைச்சர் நிர்மலகுமார் பேசுறாரு, டி சிவகுமாரும் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறாங்க. ஒரு அமைச்சர் பேசுற பேச்சாங்க இது. இதுவரையும் கர்நாடகா பிரச்சனையில திமுக சண்டைகள் நிறைய நடந்திருக்கு, ஈகோ சண்டைகள் எல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி யாருமே பேசுனதில்லை. இதுல என்ன பெரிய நகைச்சுவைனா, காங்கிரஸ் அரசு இங்க தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸோட கவர்மெண்ட் இது, அவங்களுடைய கூட்டணி அமைச்சரவை நடக்குது, 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, 2 ராஜ்யசபா இருக்கக்கூடிய ஆட்சி இது. காங்கிரஸ் இப்ப டம்மி கிடையாது. வெறும் 5 சீட்டு வாங்கினாலுமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்க கவர்மெண்ட் நடக்குது. அவங்களுடைய முதலமைச்சர் சிவகுமார் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்துட்டு போறாரு. நம்மளையெல்லாம் இவங்க ஒன்றும் தெரியாத ஏதோ பேதைகள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ராகுல் காந்திட்ட விஜய் பேச மாட்டாராம், உங்க சிஎம் உங்க கவர்மெண்ட் தானே நடக்குது தர சொல்லி கேட்க மாட்டாரு, அதை சொல்லி யாருமே பேச மாட்டோம். இவர் அங்க ஆட்சி செய்யற சிவகுமார் ராகுல் காந்தி பேச மாட்டாங்க, இவங்க ஆட்சி செய்யற மாணிக் தாக்கூர் சிவகுமாரை கண்டிச்சு பேச மாட்டாங்க, வாய் திறக்காத ராகுல் காந்தியை கண்டிச்சு பேச மாட்டாங்க. ஃபுல்லாமே காங்கிரஸோட தொடர்புல இருக்கிறது விஜய் கவர்மெண்ட். ஆனா நீங்க தோத்து போன ஒரு கட்சி, எதிர்கட்சியா இருக்க ஒரு கட்சி, அவரு சொல்லி டி சுகுமார் கேட்கிறாரு அப்படின்னா எவ்வளவு அபத்தங்கள் பாருங்க. இவங்க முழுக்க இப்படியே அதை ஓட்டிடணும்னு நினைக்கிறாங்க. தீர்வுங்கிற விஷயம் இல்ல, எல்லாத்துக்கும் மின் பற்றாக்குறையா காவிரி பிரச்சனையா திமுக தான் காரணம்னு இல்ல. நீங்க கர்நாடகாவில் இந்த பிரச்சனையை தீர்க்காம ஒரு பர்னிங் இஷ்யூவாவே வச்சுக்கணும்னு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை தீர்க்கவே கூடாது, இது ஒரு பற்றி எரியும் பேசுபொருளாகவே வச்சுக்கணும் அப்படின்னு புதுசா ஆட்சிக்கு வந்த திரு விஜயும் நினைப்பாருன்றதுல ஏதாவது லாஜிக்கலா அவர் தீர்க்கணும்னு நினைக்கலீங்க. அவர் காங்கிரஸ் எதிர்க்க பயப்படுகிறார், ராகுல் காந்தி எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு, மாணிக் தாக்கூர் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு, டி சிவகுமார் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு, மோடியை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு. இவங்களோட இருக்க காங்கிரஸையும் கோரிக்கை வைக்க முடியல. காங்கிரஸை எதிர்க்கல, பாஜகவை விமர்சிக்கலங்கிறதுல நீங்க சொல்றதுல புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைச்சிடக்கூடாதுன்னு விஜய் நினைக்கிறாருன்னு சொன்னதுல தீர்வுக்கான வழினா நேரம் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இருக்கணும்ல அவரு.
ஏங்க அவங்க பேட்டனே வந்து தீர்வு இதெல்லாம் கிடையாதுங்க. எது நடக்குதோ நடக்கலையோ, நடக்காம போச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து திமுக தான். நடந்துச்சுன்னா பாருங்க, இவர் கால் வச்சோட மகராசையம் மழை பெய்யுது. இந்த பிம்பங்கள் கற்பிதங்களை வச்சே ஓட்டணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்களே ஒழிய ஆரோக்கியமான தீர்வை நோக்கி அவங்க நகரல. ஓகே, திரு மணி, காவிரியில தண்ணீரை கொண்டு வரணுமோ இல்ல மேகதாது அணை கட்டுவதற்கான முயற்சிகளை தடுக்கிறதோ இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு. அது சட்ட ரீதியான போராட்டமோ அரசியல் ரீதியான போராட்டமோ கொஞ்சமாவது நகர்ந்திருக்கா தாவேக அரசு அந்த ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகள்ல? நகர்ந்த மாதிரி தெரியல. இப்போ பிரச்சனை என்ன, கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆக போகிறது. ஆளும் கட்சியோட பிரதிநிதி இல்லாமலே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இது இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டில் டிஎம்கே ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, டைரெக்டாவோ ப்ராக்சிஸோ இருப்பாங்க. இப்போ அது கூட கிடையாது உங்களுக்கு. ஸோ இது ஒரு சிக்கல் தான். இப்போ ராமகிருஷ்ணன் தெளிவாக சொல்லிட்டார். ஃபர்தராக ஆட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ ஒருமித்த குரலில் அரசு பேசணும். அங்கே கர்நாடகாவில் அவங்க பேசுகிறாங்க, தமிழ்நாட்டில் நம்ம வந்து பேச மறுக்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தால் வந்து பிரச்சனை தீருமான்னு கேட்குறது வந்து தீர்வதற்கு வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் நம்முடைய வாதங்கள் வலுப்பெறுவதற்கு அது உதவும். அதனால் கண்டிப்பாக அது வந்து தேவைதான். உங்களுக்கு 91-96 ஜெயலலிதாவோட முதல் ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் ஒரு எதேச்சாதிகார அரசை அவங்க அந்த அம்மா நடத்தினப்போ கூட வந்து காவிரி மாதிரியான பிரச்சனைகள் அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டப்பட்டது. அது சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய கட்சிகளை தாண்டி எல்லோருக்குமான ஒரு குரலாக தான் இருந்தது. பட் இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இதில் 2 விஷயம். ஒன்று, காவிரி நீருக்காக போய் பேசுறது ஒரு இஷ்யூ, மேகதாது ஒரு இஷ்யூ. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. 2 வெவ்வேறு விதமான ஒரு விஷயங்கள் தான். இப்போ மேகதாது விஷயத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த அந்த ஆலோசனையை விஜய் ஏற்றுக்கொண்டதே தவறு. அது அவங்க விரிச்ச வலையில் அவர் விழுந்தார். ஏன்னா மார்ச் மாதம் அன்றைய திமுக அரசே வந்து செய்த ஒரு பிழை என்பது அந்த கூட்டத்தில் அவங்க தெரிவிக்காமல் தனியாக கடிதம் எழுதுகிறாங்க, நடுவர் மன்றம் என்பது. அதுவே வந்து ஒரு முறை தவறிய செயல் தான் உங்களுக்கு. 2வது வந்து உங்களுக்கு நடுவர் மன்றங்க வந்து ஒரே நதிநீர் தாவாவுக்கு, ஒருவேளை மேகதாதுக்கு நடுவர் மன்றம் அமைத்தால் சுதந்திர இந்திய வரலாறில் ஒரே நதிநீர் தாவாவுக்கு 2 முறை நடுவர் மன்றம் அமைத்த ஒரு முன்னுதாரணம் வந்து ரொம்ப ஆபத்தானது. அவை அந்த விஷயத்தில் பார்க்கும்போது திமுகவும் பிழைகளை செய்திருக்கிறது. இது ஒன்றும் திமுக எந்த தப்புமே செய்யலை என்று பேசுவது மிக மிக தவறான வாதம். ஸோ இது 2 இஷ்யூ. ஒன்று, இம்மீடியட்டாக நமக்கு தண்ணீர் தேவை என்பது அது ஒன்று. இன்னொன்று மேகதாது. இப்போ வர்ண பகவான் கருணையால் ஓரளவு மழை பெஞ்சு வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சோமா, இந்த தடவையும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலினுக்கு இருந்த வர்ண பகவானுடைய ஆசீர்வாதம் விஜய்க்கு கிடைக்கல, ஏதோ இப்போ கொஞ்சம் கிடைச்சிருக்குது, அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் தாங்க. பேசுறதுல என்னை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது. போய் பேசுறது ஒரே ஒரு தடவை ஒரு புது கவர்மெண்ட் பேசல. அதுவும் காவிரி நீருக்கும் மேகதாதுக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மேகதாதுலேயும் நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ரிலீஃபே கிடைக்கலையா? இல்லை, எனக்கு நீங்கள் இதை கிளாரிஃபை பண்ணுங்க. உச்சநீதிமன்றம் சொல்லி கேட்காத திரு சிவகுமார், காவிரி ஆணையம் சொல்லி கேட்காத திரு சிவகுமார், திரு விஜய் போய் பேசுறதுனால கேட்டுருவாரா? தண்ணீர் திறந்து விடுறத பத்தி சொல்றீங்க. தண்ணீர் திறந்து விடுறதோ மேகதாதுவை விட்டு ரெண்டுமே நான் ரெண்டையும் குழப்பாதீங்கன்ற. நான் திரும்பவும் சொல்றேன், இல்ல 2 விஷயத்துக்குமே பிரச்சனை. நான் திரும்பவும் சொல்றேங்க, மேகதாதுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, ஆனா காவிரிக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது உண்மைதான். பட் ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்குது, ஏதோ ஒரு அட்டெம்ப்ட் அவங்க பண்றாங்க. நீங்க சம்டைம் சுப்ரீம் கோர்ட்டை போய் பேச. சிவகுமார் 2ஐயும் இணைச்சிட்டாரு சார். சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு இப்ப அணைகள்லாம் நிரம்பிடுச்சு, இதை நாங்க சேர்த்து வைக்க முடியாது, அணைகள்லாம் உடைஞ்சிரும் அப்படின்னு அவர் புதிய அணை கட்டுவதற்கான தேவை இருப்பதாக அவர் வலியுறுத்துகிறார். அவரோட ஒரே தீர்க்கமான முடிவு எப்படியாவது மேகதாது அணையை கட்டணும்ன்றதான். இப்போ நீங்கள் 2மே சீரியஸ் இஷ்யூ தான். தண்ணியை கொண்டு வரணும் காவிரியிலங்கிறதும் உடனடியாக இருக்க வேண்டிய பிரச்சனை, தீர்க்க வேண்டிய பிரச்சனை. மேகதாதுல அணை கட்டாமல் அவங்க தடுக்கணும். ஏன்னா மத்திய அரசும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க, தமிழ்நாட்டோட அனுமதி தேவையில்லைன்னு அவங்களும் சொல்கிறாங்க. இல்லை, அப்படி 2மே ஒரு கிளப் பண்ணுறாருன்னா போய் ஒரு தடவை பேசுறதுல தவறு இல்லை. நீங்கள் உலகம் பூராவே வந்து இந்த நதிநீர் பிரச்சனைகளில் வெவ்வேறு விதமான தீர்வுகள் என்பதை தாண்டி அக்ராஸ் த டேபிள் பேசுறதுல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. நான் சொல்றது கடைசி அட்டம்ப்டா, ஒரே ஒரு தடவை அந்த முயற்சி பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். இப்போ அது இல்லாமல் இப்போ சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மட்டுமே போதும் என்பது வந்து ஏற்புடையதல்ல. அதை தாண்டி சொன்ன மாதிரி வந்து சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகளையும் வைத்து தான் நம்ம வந்து இந்த பிரச்சனையை அணுக வேண்டியிருக்கு. அதுதான் உண்மையான ஒரு ஜனநாயக அணுகுமுறையாக, நடைமுறையாக இருக்க முடியும். இன் பிரின்சிபல் கார்த்திகை, நீங்கள் வந்து பேசுறதுன்றது வந்து எல்லா காலகட்டத்திலும் எல்லா பிரச்சனைகளுக்குமே அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, தமிழ்நாடுடைய நீங்க போய் வந்து பலியாயிட போறீங்கன்னா அப்படி நினைக்க வேண்டாம். நான் அப்படி கேட்கல, அது நமக்கு பலவீனமா அமைஞ்சிடாதா? இல்ல, திரு விஜய் வந்தாரு, ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாரு, அவரே வறட்சி இருக்கிறத புரிந்து கொண்டார்,
இதற்கு மேலும் எங்களால் தண்ணீர் தர முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு கர்நாடகா நகர்ந்த பிறகு நீங்க உச்சநீதிமன்றத்துக்கிட்டயோ காவிரி மேலாண்மை ஆணையத்திட்டயோ போய் முறையிடுவதற்கான அந்த தார்மீகம் அப்படி நினைக்கல. சம்டைம்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க சுப்ரீம் கோர்ட் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கு பிறகு தீர்வு வராத விஷயத்துல நீங்க ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்டிருக்குது. நீங்க ஹெலிகாப்டர்ல கூப்பிட்டு போய் அவங்க விவசாயிகளை பார்க்க சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல. 2003 காவேரி குடும்பம்னு ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது நீரியல் நிபுணர் ஜனகராஜன் போன்றவர்களால். 2 மாநில விவசாயிகளையும் கலந்து பேச வச்சாங்க. உங்களுக்கு அத்தகைய முயற்சிகள் இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்னால வாட் எவர் இட் 100 முயற்சிகள் அது மாதிரி நடந்தது இல்லங்க. கரெக்ட்டுங்க. நீங்க நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்றேங்க, நீங்க நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லயே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே கூட வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த விண்டோ தட் இஸ் ட்ராக் டு டிப்ளமசின்னுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்ப பிரச்சனை என்னன்னா யார் உத்தரவுக்குமே அவங்க கட்டுப்படுங்க பேசுறதுன்றது இன் பிரின்சிபல் என்ன பொறுத்த வரைக்கும் அது தவறு கிடையாது ஒன்று. ஆனா இங்க சிக்கல் என்னன்னா எதை பத்தியுமே வாய் திறக்காத ஒரு முதலமைச்சர், அனைத்து கட்சி கூட்டத்தை மறுக்கிற முதலமைச்சர், ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த தவறுகிற ஒரு அரசு, இதுதான் பிரச்சனையா நான் பாக்குறேன். இது என்னுடைய கருத்து. ஒரு முறை போறதுல தவறு இல்லை, ஒரு முறை போறதுல தவறு கிடையாது. நீங்க இன்னொரு நடுவர் மன்றம் அமைக்கணும்னு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த அந்த யோசனை என்பது எவ்வளவு ஒரு அது எந்த விதத்தில் நியாயம்? அது அதையும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தெரியாம அவங்க செஞ்சிருக்காங்க. இதை இங்க கேள்வி கேட்க ஆள் இல்ல. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க சொல்றாங்க எங்களுக்கு தெரியாதுங்க இப்படி ஒரு கடிதத்தை அன்றைய முதலமைச்சர் எழுதியிருக்கிறார் என்று. இன்றைக்கு மறுபடியும் அந்த வலையை விரிச்சாங்க, இவர் போய் முதலமைச்சர் விழுந்தாரு. ஓகே திரு வில்சன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு ஒருமித்த குரல்ல எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துறாங்க. ஆனா ஒரு முறை போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு தாவேக அரசு எடுத்த முடிவுக்கு எல்லா கட்சிகளும் ஒருமித்த குரல்ல எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த முடிவை குறைந்தபட்சம் அனுமதிச்சிருக்கணுமா? அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணுமா? இல்லை, 1980களில் 70களில் 90களெல்லாம் 100 முறைக்கு மேலே பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு. அதற்கு பிறகு 1990 இப்போ ஜீவசாபதி சொன்ன மாதிரி பொன்னுசாமி ரெட்டியார் அவரும் ரங்கநாதன் அவர்களும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு சேர்ந்து முதலமைச்சராக இருந்த 3 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டது. அப்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ரங்கநாத் மிஸ்ரா வந்து 1990 மே 4ஆம் தேதி ஒரு கண்டிஷன் கொடுக்குறார். 1 மாதத்துக்குள்ள காவிரி நடுவர் மன்றத்தை அமைக்கணும். 1 மாதம்தான் டைம். அப்போ வழக்கறிஞரும் கேட்குறாரு 6 மாதம் டைம்னு, முடியாது, 1 மாதம்தான் டைம். அப்பொழுதுதான் விபி சிங் அமைக்கிறார். 90லேருந்து கிட்டத்தட்ட போராட்டம், காவிரி நடுவர் மன்றம் இடைக்கால தீர்ப்பு, அப்புறம் 93 அதற்கு பிறகு 2007 இறுதி தீர்ப்பு, 2018 பிப்ரவரி 16 28 ஆண்டுகள் கழிச்சு எந்த ரங்கநாத் மிஸ்ரா காவிரி நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொன்ன தீர்ப்பு கொடுத்தாரோ 20 ஆண்டுகள் கழித்து அதே உச்சநீதிமன்றத்தில் அவருடைய மருமகனாக இருக்கிற தீபக் மிஸ்ரா தலைமையில் இருக்கிற குழு அமர்வு, அந்த அமர்வு வந்து இறுதி தீர்ப்பை கொடுக்குறாங்க. 177 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு வேணும். அப்போ பாருங்கள், இயற்கையாக மாமனார் கொடுக்குறாரு, அடுத்து மருமகன் 28 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்குறாங்க. எப்படி பென்னிக்குக்கு ஒரு நியாயத்தை கொடுத்தாரோ அந்த மாதிரி. இப்போ இந்த தீர்ப்பை வச்சுட்டு இதற்கு முன்னாடியே நீதிமன்றங்களே நிறைய தடவை சொல்லிச்சு. எப்படி டைவர்ஸ் கேஸில் கவுன்சிலிங் போக சொல்லுவாங்களோ அது போல் கவுன்சிலிங் போக சொல்லிச்சு. நீதிமன்ற டைரக்ஷன்லேயே கூட 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதெல்லாம் தோல்வியில் முடிஞ்சுதான் இறுதி தீர்ப்பு. 2 மாநிலத்திலையும் புதிய முதல்வர்கள் 2 பேரும் ஒரு முறை பேசுறதுல என்ன தவறுன்னு மணிசாரிக்கு இப்போ நீங்க அது சொல்றது, இப்போ நீங்க அதை ஏத்துக்கலாம். இப்போ என்னன்னா ஒரு முறை பேசுறதுல என்ன தவறுனா ஒண்ணு செய்யலாம், அவரை முதல்ல இங்க வர சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட மக்களை பணியூர்ல கூப்பிட்டு பாக்குறது இல்ல சார். இதுக்கு பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டு விவசாயிகள். கொடுக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இது வந்து கரூர் விவகாரம் கிடையாது. பணியூர்ல கூப்பிட்டு பாக்குறதுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இல்லைன்னா தூய்மை பணியாளர்களே யாரும் கிடையாது பணியூர்ல கூப்பிட்டு பாக்குறதுக்கு. இது வந்து பாதிக்கப்பட்ட மக்களை அப்படி நீங்க பேசணும், அப்படி புரட்சி பண்ணணும், மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து நாங்க போகணும்னு நினைக்கிறீங்களா? சிவகுமார் அவர்களே முதலமைச்சரை இங்க கூப்பிடுங்க, இங்க ஹெலிகாப்டர்ல பார்க்க சொல்லுங்க. இங்க இருக்கிற 6.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி இன்றைக்கு 3 லட்சம் ஏக்கராக குறைந்துட்டு. இதை வந்து பார்க்க சொல்லுங்க. இதை பார்த்துட்டு அதற்கப்புறம் நீங்க போய் பாருங்க. வேண்டான்னு சொல்ல, அதை எடுங்க. அந்த முன்னெடுப்பு எடுக்காம இதையும் வெளிப்படையாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் சொல்லாம, ஊடகங்களையும் சொல்லாம, பத்திரிகையும் சொல்லாம, என்ன செய்றீங்கன்னு யாருக்குமே தெரியாம, உங்களுடைய நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சருக்கும் தெரியாம, வேளாண் துறை அமைச்சருக்கும் தெரியாம, அவர்களும் குழம்பி போய் எதற்காக பரம ரகசியம் 3 தடவை மூத்த அமைச்சர் யாரு கர்நாடகால முதலமைச்சராக இருக்கிறவர், இவரோட மூத்தவர் 3 முறை நேரடியாக அவர் தான் சொன்னார். என்னன்னா
திரு விஜய் அவர்கள் வராரு, நாங்க அழைச்சிருக்கிறோம், வரேன்னு சொல்லியிருக்காரு, அவரை கூப்பிட்டு காமிக்க போறேன், எல்லா இடங்களும் சுத்தி காமிக்க போறேன் அப்படின்னு சொன்னதும் அவர் தான். நாங்க கொடுக்க மாட்டோம்னு அவர்கிட்ட சொல்ல போறேன் தண்ணின்னு சொன்னதும் அவர் தான். அதற்கு பிறகு இனிமேல் வர வேண்டாம்னு சொல்லி மறுத்ததும் அவர் தான். அப்ப நம்ம முதலமைச்சர் வாய் திறந்து பேச வேணாவா? இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்க வேணாவா? என்ன நான் போய் பேச போறேன்? அவர் தண்ணி கொடுக்க மாட்டேன், அவர் வந்தார்னா தண்ணி கொடுக்க மாட்டேன்றது தான் நான் காமிக்க போறேன்றாரு. இல்ல நான் தண்ணியை கேட்க போறேன் அப்படின்னாது இவர் வாய் திறந்து சொல்லி இருக்கணுமா இல்லையா? எத்தனை நாள் சார் விவாதிக்கிறது? சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்கள்ட்ட பேசுறாரு. இல்ல சார், சட்டத்துறை அமைச்சர், நீர்வழித்துறை அமைச்சர் என்ன ஆனாரு, வேளாண் துறை அமைச்சர் என்ன ஆனாரு, எல்லாத்துக்கும் தலைமையா இருக்கிற முதன்மை அமைச்சர் முதலமைச்சர் என்ன ஆனாரு? அப்ப இதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். இது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையா இல்லையா? விவசாயிகளின் உயிர் நாடி பிரச்சனையா இல்லையா? இதுல என்ன? அதே மாதிரி சட்டமன்ற தீர்மானம் இப்ப நம்ம மணி சார் சொன்ன மாதிரி அது என்டையர்லி டிஃபரெண்ட். அது மேகதாது, அந்த அணை கட்டலாமா வேண்டாமா? தீர்ப்பு ஒண்ணுதான் ரெண்டு விஷயத்துக்கும். ஆனா அது மேகதாது அணை கட்டலாமா? இது மாத வாரியாக அவர்கள் கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுக்காம நிறுத்தி இருக்கிறாங்களே, அதற்கு என்ன பதில்? அதுவும் என்னன்னா 28ஆம் தேதி ஒழுங்காற்று குழு உத்தரவு போட்டுருச்சு. என்னன்னு 3500 கனஅடி கியூபிக் ஃபீட் நீங்க அனுப்பணும். அது 4 TMC வரும் 15 நாளைக்கு உத்தரவு போட்டு 2 நாள்ல அந்த உத்தரவை நிறைவேற்றணும்னு ஆணையம் தெரிவிச்சிருச்சு 30ஆம் தேதி. ஆணையம் தெரிவிச்ச பிறகு 30ஆம் தேதி 31ஆம் தேதி சிவகுமார் சொல்றாரு, ஒரு சொட்டு தண்ணியும் கொடுக்க முடியாது, எங்க அணைகள்ல தண்ணி இல்லைன்னாரு. ஆமா, 1ஆம் தேதி சொல்றாரு சார். 1ஆம் தேதி சொல்லி அடுத்த நாள் எப்படி அணை திறந்து விடுறாங்க? ஒரே நாள்ல எந்த உலகத்துல 4 அணை நிரம்பும்? கேஆர்எஸ் அணையும், கபினி அணையும், ஆரங்கி அணையும், ஹேமாவதி அணையும், 4 அணையும் ஒரே நாள்ல எப்படி நிரம்பும்? எப்படி அனுப்புறாங்க? அப்ப தண்ணி இருக்குது. தண்ணி இருந்ததை அனுப்ப விரும்பலையா? இல்லனா ஒருவேளை இவர்களுக்குள்ள ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி வந்த உடனே ஒரு DMC சாம்பிளா அனுப்பலாம்னு நினைக்கிறாங்களா? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலன்னா என்ன காரணம் அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனுமானம் என்னன்னா, இதுல ஒரு சொட்டு தண்ணி அங்கேருந்து வந்தாலும் அந்த கிரெடிட் எனக்கு வரணும், தாவேக்காக்கு வரணும், மற்றவர்களுக்கு போயிடக்கூடாது. இந்த ஒரு எண்ணம் இருக்குதா? அது அங்க ஃபெயிலியர் ஆயிட்ட உடனே இன்னைக்கு வேற மாதிரி பேச்சு இருக்குதா அப்படின்றது என்னன்னா, இன்னைக்கு இப்ப நீங்க சட்டத்துறை அமைச்சர் சொன்னார், என்ன சொல்றாரு? சிவகுமார் ஸ்டாலின் குடும்பம் சொன்னார், அந்த முதலமைச்சர் கேட்பாரு. இப்ப எதுக்கு குடும்பத்தை இழுத்தாரு? இது எவ்வளவு மோசமான வார்த்தை இது. அவங்க குடும்பம் சொன்னார்னா அவர் முதலமைச்சர் கேட்பாரா? அவங்க தான் தடுக்கிறாங்கன்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து தடுக்கிறாங்க. குடும்பம்ன்ற வார்த்தை ஏன் சார் வருது? நீங்க அரசியல் ரீதியா பேசும்போது குடும்பம்ன்ற வார்த்தையை ஏன் கொண்டு வரீங்க? அது முக்கியமானது இல்லையா? அப்போ நீங்க அரசியல் வாரிசு இல்லைன்னா துணை முதலமைச்சரா இருந்தவர்னு சொல்லுங்க, இல்ல கனிமொழி அம்மாவை சொல்லுங்க. குடும்பம், அவங்க குடும்பம் சொன்னா அவர் கேட்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு திமுக மான நஷ்ட வழக்கே போடலாம். ஏன்னா அந்த மாதிரி அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாரு? அது எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம். நம்ம எவ்வளவு உணர்ச்சி கசமா பேசுறோம். அதாவது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதால எதுவும் ஆகுதான்றது கேள்வியே வரக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்ப சிவகுமார் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிட்டாரு, தண்ணி அனுப்பாம இருந்தாங்க. தண்ணி எப்படி வந்துச்சு? அப்ப அனைத்து கட்சி கூட்டம் ஃபெயிலியர் ஆகுது? அப்படி கிடையாது. அது நம்ம எதிரே இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பால உணர்த்துறோம். நாங்க ஒன்னாதான் இருக்கிறோம், ஒரே உணர்வா பேசுறோம். 1008 எங்களுக்கிட்ட முறைப்பாடு இருந்தாலும் சரி, பாரதி வார்த்தை சொல்லணும்னா 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் அவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையால். ஒரே சிந்தனை நாங்க இருக்கிறோம். நாங்க எங்களுடைய முதலமைச்சர் தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் தலைமையில ஒன்றா இருக்கிறோம். எல்லா கட்சியும் ஒன்றா இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம விவசாயிகளும் ஒன்றா இருக்கிறோம். இதை சொல்லக்கூடிய இடம் தான் அந்த அனைத்து கட்சி கூட்டம். இந்த நேரத்தில் நீர்வழித்துறை செயலாளரை மாத்தி இருக்கிறாங்க. நேத்து மாத்தியாச்சு காத்திருப்பு. அது காரணம் என்ன? அதுவும் யாருக்கும் தெரியாது. எதுவுமே வெளிப்படைத்தன்மை இந்த அரசாங்கத்துக்கிட்ட இல்ல அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம இதை இந்த அரசாங்கத்தை நம்ம ரெகக்னைஸ் பண்ணி பேச முடியும்? ராமகிருஷ்ணன் சார், வெளிப்படைத்தன்மை நிர்வாகத்தில் இல்ல, அதிகாரிகள் மாற்றம் ஏன், என்ன முடிவெடுக்கிறோம் அப்படின்றத வெளிப்படையாக வெளியே சொல்றதுல தாவேக அரசுக்கு ஏதேனும் சிக்கல் இருக்கா? அதுக்கு முன்பு ஒரு மணி சொன்னாரு, அதாவது இப்போ கிருஷ்ணா வாட்டர்ல 2வது ட்ரைபுனல் பச்சாவத், அதாவது 1969 இது பண்ணி 73 ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா 2000 அதை நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. அதாவது அதுக்கு இன்னொரு ட்ரைபுனலும் அமைக்கப்பட்டு
அப்புறம் இன் பிட்வீன் ஆந்திர பிரதேஷ் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, தெலுங்கானா உருவாகிடுது. அதனால இன்னும் அந்த இன்னொரு ட்ரைபுனல் இப்ப ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க, இன்னொரு ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டாங்க, சில அடிஷனல் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய காலத்தை இன்னும் இது பண்ணிட்டு இருக்காங்க. எனவே அது ஒண்ணு. பட் அவர் ஐ திங்க் மணி சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு திட்டத்திற்காக ஓகே, ஒரு நதிநீர் பிரச்சனையில இருக்கிறத நீங்க ட்ரைபுனல் கொண்டு போகலாம். ஆனா இப்போ ஒரு திட்டம் இருக்கு, மேகதாதுன்னு ஒரு திட்டம் இருக்கு. இந்த திட்டத்திற்காக ஒரு நடுவர் மன்றத்தை உருவாக்குவது என்பது அது இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஓகே, அது ஒன்று. இரண்டாவது, சமீபத்துல இப்ப நம்ம இந்த பெண்ணையார் ரிவர் இது இருக்கு, அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க முதல்லயே என்ன சொன்னாங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரே ட்ரைபுனல் வச்சுப்போம், வெவ்வேறு பெஞ்சஸ் மாதிரி வேணா வச்சுக்கலான்ற மாதிரி அவங்க திங்கிங் பண்றாங்களோ தெரியல. அதை இப்போ அந்த பில் பாஸ் ஆகல. அவங்க கொண்டு வந்தாங்க 2019 வாக்குல, பட் அது பாஸ் ஆகல. இப்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண்ணையாருக்காக சுப்ரீம் கோர்ட் ட்ரைபுனல் வைங்கன்னு சொல்லி இத்தனை காலக்கெடு எல்லாம் கொடுத்தாங்க. இல்ல அதெல்லாம் பேச்ச கேக்குறவங்களுக்கு தானே. இல்ல ஆமா இல்ல உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் காலக்கெடு நியமித்தது மத்திய அரசுக்கு. மத்திய அரசு அது அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா மகாதயி ரிவர் ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு ட்ரைபுனல் இருக்கு. அந்த ட்ரைபுனலோட இந்த ட்ரைபுனல் இந்த பிரச்சனையை சேர்க்கலாம்னு சொல்றாங்க. இப்போ ஒருவேளை மேகதாதுவையும் எடுத்துட்டாங்கன்னா அதுவும் அந்த ட்ரைபுனல், இப்ப அந்த ட்ரைபுனல் உட்கார்ந்தே எங்கேயோ உட்காருது. அதனால இப்ப நம்ம கோவா, மகாராஷ்டிராவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கணும். எனவே அது ஒரு சிக்கலான, அதாவது மத்திய அரசுக்கு இந்த ட்ரைபுனல்ல வச்சுக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. வைத்துக் கொண்டாலும் ஒரே ஒரு ட்ரைபுனல் வச்சுக்கணும் மாதிரிதான் ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அது ஒன்று. ஓகே, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க வெளிப்படைத்தன்மை இல்லையா? ரெண்டு பக்கமுமே இல்ல. உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டா நாங்க மேல்முறையீடு போவோம்னு திரு சிவகுமார் சொல்றாரு. ஆணையம் உத்தரவு போட்டா சொட்டு தண்ணீர் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா மறுநாள் தண்ணி திறந்து விடுறாரு. ஆனா அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது, நாங்க தண்ணீர் திறந்து விட மாட்டோம், இங்க எங்களுக்கே குடிநீருக்கு பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. இப்ப கர்நாடகாத்துல காவிரி விவகாரம் தொடர்பாகவோ மேகதாது விவகாரம் தொடர்பாகவோ எந்த டிரான்ஸ்பரண்டான வெளிப்படையான பேச்சு இல்லை. அதே மாதிரி இங்கேயும் ஒப்பிடுறாரு. தமிழ்நாட்டிலையும் என்ன பண்றாங்க, பேச்சுவார்த்தைக்கு என்ன பண்றாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்ட மாட்டேன்றாங்க, நீர்வளத்துறை செயலாளரை ஏன் மாத்துறாங்க, காத்திருப்போர் பட்டியல வைக்கிறாங்க, ஏன் நீர்வளத்துறை அமைச்சர் பேசவே மாட்டேங்கிறாரு, சட்டத்துறை அமைச்சர் மட்டும்தான் பேசுறாரு, எதுக்குமே அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னு சொல்றாரு. அதான் ரைட். ஓகே, அதாவது இப்போ கர்நாடகாவை பொறுத்தவரையில் நான் ஒண்ணு சொல்றேன், அவங்க மேல நமக்கு நிறைய குறைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கு. பட் அவங்கள ஒரு ட்விட்டர் ஹேண்டில்ல அந்த ஒரு கர்நாடகா ரிவர்ஸ் இதை பத்தி ஒண்ணு போட்டுறாங்க. அதை தவிர அந்த இன்னொரு ஒரு வெப்சைட்டும் இருக்கு, அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதை தவிர வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்டோட வெப்சைட்டும் இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான தகவல்கள்லாம் தரவுகள்லாம் இருக்கின்றன. இந்த மாதிரி செய்யுங்கன்னு நான் பல தலைமைச் செயலாளர்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு 7-8 வருஷமா சொல்றேன், யாரையும் தமிழ்நாட்டில் செய்யல, அதை விட்டுருங்க, அது ஒரு இது இருக்கு. ஸோ அதனால வெளிப்படைத்தன்மை என்பது நம்மளுக்கு ஒரு பாரம்பரியமாக இருக்கிறதா நீங்க கேட்டீங்களே, இந்த அரசுக்கு மட்டும் இல்லை, அது பாரம்பரியமாக இருக்கிறதாங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதை வைத்துக் கொள்வோம். ஆனா இப்போ இது நீங்க இந்த விஷயத்துல இருக்கா பாரம்பரியமா இல்ல, பொதுவா விஷயத்துல இருக்கான்னா, பட் ஒரு பாயிண்ட், இப்போ அவரு விவசாயத்துறை அமைச்சர் தான் முதல் முறையா அவர் தான் வெளியில சொன்னாரு, வினோத் தான் சொல்றாரு ஆகஸ்ட் 3ஆம் தேதி செல்ல போகிறார் அப்படின்னு. இந்த முன்னெடுப்பு இவர் எடுத்தது, விஜய் அவர்கள் எடுத்தது, அது அவங்க யாரும் கூப்பிடல. இன்ஃபேக்ட் சிவகுமார் இம்மீடியட்டா அவர் கேட்ட பொழுது, பேசின பொழுது வியாழக்கிழமை வாக்குல தான் பேசுறாரு. அவர் சொல்றாரு, நான் எனக்கு 2-3 நாள் டைம் கொடுங்க. அதனால அவர் ஆரம்பத்தில் இருந்தே சிவகுமாருக்கு இவர் அங்க வருவதில் அவருக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. ஆனா சரி ரைட் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் 3 நாள் கழிச்சு மாத்திக்கிட்டார். அதுவே என்னை பொறுத்தவரையிலையும் ஒரு டெலிபரேட் ஸ்ட்ராட்டஜியோன்னு எனக்கு தோன்றது. அதாவது இப்ப விஜய்க்கு எடுப்புல வராதப்பான்னு சொன்னா அசிங்கமா இருக்கும். சரி, சோ அதனால இப்ப நிலவரம் கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணம் ஒன்றை பார்த்து விட்டு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிருக்கலாம். அதனால அது எனக்கு அது இல்ல. பட் வெளிப்படைத்தன்மை பத்தி நீங்க கேக்குறீங்க, வெளிப்படைத்தன்மை குறைவுதான். தமிழ்நாட்டிற்கு இந்த விஷயம் இல்ல, பொதுவாகவே பல விஷயங்கள்ல, அது காவேரி விஷயத்துல நான் ரொம்ப அனுபவம். இப்ப சமீபத்துல இந்த காவிரி மேகதாது விவகாரத்துல அப்படிதான் நம்ம பேசுறோம், அதுல குறைவுதான்றீங்க.
பேசும். மிக குறைவு, மிக மிக குறைவு. குறைவு, மிக பேசும், குறைவு, பேசும், பேசும். மிக குறைவு. அதாவது என்ன சொல்றேன்னா, நீங்க இப்போ அதாவது அவர் வந்து தண்ணி திறந்து விட மாட்டேன்னு ஒரு போஸ்டரிங் பண்ணாரு. பட் அப்பொழுதே கபினியில வந்து தண்ணி வந்து இருந்தது. அதோட மட்டும் இல்லாம ஹேமாவதியில ஒரு ஓரளவுக்கு இருந்துச்சு. அதனால வந்து எப்படியும் அவங்க தண்ணி திறந்து ஒரு மழை, ஆனா அந்த மழை வருவதை கர்நாடகாவுடைய அக்கௌண்டபிலிட்டி பத்தி நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. அவங்க எல்லாரும் ஒருமித்த கருத்தோட இருக்காங்க. தண்ணி தரக்கூடாது, ஆனா கட்டணும்ன்றதுல ஒருமித்த கருத்தோட இருக்காங்க. அது இங்க டிரான்ஸ்பரன்சி இல்லைன்றத பத்தி நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. நம்ம கவர்மெண்ட் கிட்ட டிரான்ஸ்பரன்சி இருக்கா இல்லையான்னு வேணா நம்ம விவாதிக்கலாம். திரு மணி, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல அப்படிங்கிறத விமர்சனத்தோட கடந்தா கூட திரு ஜீவா சொல்றாரு, மேகதாது காவிரி விவகாரத்துல முடிவே எடுக்காம கடந்துடணும்னு நினைக்கிறாங்க தாவேக அரசு, திரு விஜய்னு. அதை பேசு பொருளாகவே வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அவங்க? அதுல என்ன லாபம்? இல்லை, அது தவறான பார்வை. அது வந்து எதுக்குடா இந்த இது தொந்தரவா வந்து மாட்டிக்கிச்சே தலையிலன்னு தான் நினைக்கிறாங்க அவங்க. மழை பெஞ்சு ஒவ்வொரு வருஷமும் காப்பாற்றும், இந்த தடவை கொஞ்சம் லேட்டாக பெஞ்சிருக்குது, அவ்வளோதான் அவங்களுக்கு. இல்லை, அதுக்கு நான் கேட்கும்போது ஆன்சர் சொன்னது வந்து காங்கிரஸையும் பகச்சிக்க கூடாது, பாஜகவையும் பகச்சிக்க கூடாது அப்படின்னு. ரொம்ப சிக்கலான விஷயங்க இது. வந்து இதில் வந்து கன்சல்டேஷன் ப்ராசஸே அவங்களுக்கு இல்லாததுன்றது வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க, அல்லது யாரோ தவறான வழிகாட்டுதல் இருக்குமோன்ற கூட ஐயப்பாடு எனக்கு வருது. இந்த பிரச்சனையோட தீவிரத்தன்மை தெரிந்திருந்தால் எப்படி அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள்? அதான் நான் ஜெயலலிதா உதாரணத்தை சொன்னேன். 91-96 அந்த ஆட்சியை பார்த்தவர்களுக்கு தெரியும். உச்சகட்ட எதேச்சாதிகாரத்தில் அரசு நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட 2 முறையோ 3 முறையோ காவிரி பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். அவரே அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் டெல்லிக்கு போய் பிரதமர் நரசிம்மராவை எல்லாம் சந்திச்சாங்க அந்த காலகட்டத்தில். அதுதான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அப்ரோச்சாக இருக்க முடியும். அவங்களுக்கு மாநிலத்தில் அவர்களுடைய ஆளும் கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையில் வந்து அது ரொம்ப ஹாட் பொட்டேட்டோன்னுவாங்க. இதில் வந்து நீங்கள் இறங்கி போகிறதுன்ற மாதிரியான தோற்றம் வந்தால் கூட பொலிட்டிக்கலாக உங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய வீழ்ச்சியை பழியை சுமப்பீர்கள், சந்திப்பீர்கள். ஏன்னா எந்த ஒரு கட்சியாலையுமே வந்து அதை ஆளுங்கட்சியால் அதை சமாளிக்க முடியும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ கர்நாடகாலையும் கடுமையான வறட்சி இருக்குது. தமிழ்நாட்டு விவசாயிகளோட பிரச்சனை மாதிரி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளோட பிரச்சனையும் மிக மோசமான பிரச்சனை தான். ஆனால் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு இங்கே பிரதான கட்சிகளுடைய எந்த தலைவருக்கும் துணிச்சல் கிடையாது. இதுதான் உண்மை. அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் அது அதர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறதுக்கு கூட இங்கே வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளுக்கு துணிச்சல் கிடையாது. கர்நாடகா வறட்சி பற்றி பேசுறது ஆமாம், ஏன்னா இங்கே வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மாதிரி தான் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளோட பிரச்சனையும் அங்கே இருக்கக்கூடிய வேளாண் சிக்கலும் அக்ரேரியன் கிரைசிஸ்ன்றது ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் நமக்கும் இருக்குது. இப்போ இந்த வார்த்தையை, இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தையை சொல்கிறது கூட இங்கே இருக்க அரசியல் கட்சிகளுக்கு துணிச்சல் கிடையாது. ஏன்னா வாக்கு வங்கி ரீதியாக பார்க்கும்போது அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். இப்போ நான் அதை ஏன் சொல்ல வரேன்னு உங்களுக்கு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்பது வந்து மாநிலம் ஒரு குரல்ல பேசுது, அந்த போஸ்டரிங்காவது இருக்கணும், வாக்கு வங்கி பாதிக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்து போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 பேரும் ஆண்டவர்களுக்கு இருந்தது. அதுவே இந்த கட்சிக்கு தாவேக்காக்கு இல்லை என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்குது. இதுல வறட்சி, எனக்கு ஒரு சந்தேகம் சார், வறட்சி காலத்துல எவ்வளவு தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்றத உச்சநீதிமன்றம் வரையறுத்த பிறகும் மேகதாதுல அணை கட்டணும்னா தமிழ்நாட்டின் அனுமதி தேவை, நீரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்களுடைய அனுமதி தேவைன்னு உத்தரவை பிறப்பித்த பிறகும் அதுல இங்கு கர்நாடகா வறட்சி குறித்தும் ஒரு எம்பத்தியோட அணுக வேண்டிய, அது குறித்தும் உரத்த குரல்ல பேச வேண்டிய தேவை அங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்குங்க. 2 மாநிலங்களுக்குமான பிரச்சனையில வந்து ஃபைனல் சொல்யூஷன், நிரந்தர தீர்வு என்பது அணைகளோட கட்டுப்பாட்டு ஒரு பொது அமைப்பு கிட்ட போனா மட்டும்தான் உங்களுக்கு ஃபைனல் சொல்யூஷன். இல்லைன்னா இது இப்படியே தான் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு மதகுகளை திறந்து விடக்கூடிய அதிகாரம் என்பது ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி கிட்ட இருக்கணும், இன்க்ளூடிங் மேட்டூர் அணை. 2 மாநிலங்களுக்கு இடையில ஓடக்கூடிய நதிகள் அல்லது 2 மாநிலங்களை தாண்டி ஓடக்கூடிய மத்திய அரசு கண்ட்ரோல்ல போகணும். மத்திய அரசு கிடையாது, அதுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி இருக்கணும். தீர்ப்பாயம் மாதிரி, அதாவது மதக ஸ்லூயிஸ் கேட்ஸ் வாங்களே, அதை திறந்து விடக்கூடிய அதிகாரம் அவர்கள்கிட்ட போவது மட்டும்தான் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு. ஆகவே இந்த பிரச்சனையை பத்தி பேசும்போது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து கர்நாடகாவோட வறட்சியை பத்தியும் பேசக்கூடிய அந்த வார்த்தையை கூட இங்க பிரஸ்தாபிக்க முடியாத சூழல் இருக்கும்போது, ஒரே ஒரு நிமிஷம், அப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டங்கள் என்பது வந்து போஸ்டரிங்ன்ற விதத்துல வாக்கு வங்கி அரசியல் சார்ந்து கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான இஷ்யூவா இருக்கும்போது ஏன் அதை பத்தி தாவேக்கா கவலையே இல்லை? பொலிட்டிக்கல் பிரஷரா தான் மாறுதா தாவேக்கா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல அப்படிங்கறத ஒரு அரசியல் நிர்பந்தமா தான் எதிர்கட்சிகள் கையாளுறாங்களா தாவேக்கா அரசு மேல? அரசியல் நிர்பந்தம் தானே கொடுக்க முடியும். இது ஒரு தமிழ்நாட்டு பிரச்சனை, பல ஆண்டுகளாக இருக்கு.
இதை ஏற்கனவே கையாண்ட முதல்வர்கள் துல்லியமாக போராடக்கூடிய வீரியமாக சட்டமன்றத்திலும் நடுவர்மன்றம் அமைக்கிறவரையும் போராடியவர்கள் ஏற்கனவே பாதி தூரம் உங்களுக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கிறாங்க. நீங்கள் திருப்பி இருந்து நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படிங்கிற தொடங்குவதில் இருந்தே இங்கே பிரச்சனை தொடங்குது. அப்புறம் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி தமிழ்நாட்டின் குரலாக வெளிப்படுவதில் என்ன பிரச்சனை? சார் கூட அழகாக சொன்னாங்க, இது விஜய் செய்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வரணுங்கிறது அவங்க நோக்கமா அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஏன் இதில் தமிழ்நாட்டினுடைய குரலாக நீங்கள் சாதிச்சிங்க? இப்போ டி சிவகுமார் மட்டும் கிரெடிட் எடுக்க இது இல்லையே. இன்றைக்கி பாஜக தலைவர் கடிதம் எழுதுறாரு. அங்கே எப்படி பாருங்கள், கன்னடர்களாக நிற்கிறாங்க, கர்நாடக மாநிலமாக நிற்கிறாங்க. கன்னடருங்கிற வார்த்தையை விட கர்நாடக மாநிலமாக அவங்க நிற்கிறாங்க. இங்கே அப்படி ஒரு விஷயத்தை செய்வதில் என்ன பிரச்சனை நான் கேட்குறேன். ஏங்க வேற ஒன்றும் இல்லை, கர்நாடகாவிலும் வறட்சி இருக்குது, நம்ம பேசணும் அப்படின்னு இப்படி பேசுவதே தமிழ்நாட்டில் மட்டும்தான். கர்நாடகத்தில் அப்படி யாருமே, அங்கே இருக்க தேசிய கட்சிகள்லாம் வந்து மொழி கடந்து இந்தியாவை நேசிக்கக்கூடிய கட்சிகள் தானே தேசிய கட்சிகள். அந்த தேசிய கட்சிகள் தான் முழுக்க கன்னட வெறியோடு இருக்கிறாங்க. ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன். அன்னைக்கு தீர்ப்பாயங்களை அமைக்கணுங்கிற கோரிக்கையை 68 திமுக வச்சுச்சு. இந்திரா காந்தி தந்திரமாக பேசி பேச்சுவார்த்தை மூலமே பண்ணிக்கலாம், வழக்கை வித்ட்ரா பண்ணுங்கன்னு சொன்னுடைய விளைவு தான் 91 வரையும் நம்ம தீர்ப்பாயங்களுக்கு காத்திருந்தோம். இடையில எம்ஜிஆரும் திருப்பி பேச்சுவார்த்தைன்னு எம்ஜிஆரும் ஏமாற்றப்பட்டார். அதனால் இப்போ நம்ம பேச்சுவார்த்தைங்கிற வார்த்தை மேலோட்டம் பார்த்தா நாகரிகமான ஒரு ஜனநாயக அமைப்பில் இதெல்லாம் ஒன்று தானே. கார்த்திகனுக்கும் ஜீவாக்கும் ஒரு பிரச்சனை, நண்பர்கள் தானேப்பா, பேசி தீர்த்துக்கோங்கிறது கேட்க நல்லா இருக்கு. ஆனால் யதார்த்தத்தில் நான் வந்து தொடர்ந்து உங்களை வஞ்சித்து கொண்டே இருக்கிறேன், நீங்கள் 3 தலைமுறை 4 தலைமுறையாக அந்த பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருப்பீங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. அது மட்டும் இல்லை, இப்போ கர்நாடகா பகுதி வறட்சியாக இருக்குது அப்படின்னா தமிழர்கள் ஒருபோதும் இன்னொரு மனிதனோ இன்னொரு மொழி பேசுகிறவங்களோ பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களே கிடையாது. இந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் அடி வாங்குறது மிதி வாங்குறது தமிழர்கள் மட்டும்தான். தண்ணி வராமல் பாதிக்கப்படுறதும் தமிழர் தான். அடி வன்முறை என்னைக்காவது தமிழர்கள் கன்னடர்களையோ கன்னடர்கள் கடைகளையோ என்னைக்காவது அடித்து கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. ஆனால் அங்கே நிறைய நடக்கும். இங்கே வந்து அந்த மாதிரியான உணர்வே கிடையாது. ஏன்னா தமிழனுக்கு வந்து எப்பவுமே வெறுப்பு அரசியல் கிடையாது. ஆனால் இந்த கர்நாடகத்திலேயும் வறட்சி பரப்பு இருக்குங்கிறாங்க. ஆனால் ஒப்பந்தங்கள் படி நம்ம பேசணும். நம்ம வந்து ஒப்பந்தங்கள் நான் தான் சொன்னேன், நான் தமிழனாக பேசலை. உங்கள் ஒப்பந்தங்கள் என்ன சொல்லுது? இதற்கு மேல் நீங்கள் பாசன பரப்பை அதிகரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதையெல்லாம் மீறி அதிகரித்தது கர்நாடகா. தமிழ்நாடை வந்து அதிகரிக்க விடலை இவங்க. ஸோ ஒப்பந்தங்களை மீறி அதிகரித்த பாசன பரப்பு அவங்களுக்கு அதிகம் இருக்குது. நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு பாசன பரப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது, விவசாய நிலப்பரப்பு. ஓகே மணி சார், இதில் ஒப்பந்தத்தை மீறினது கர்நாடகான்னு சொன்னார், அதுக்கு மட்டுமான விளக்கம். இல்லை, அதுதாங்க பிரச்சனையே. நீங்கள் இது வந்துங்க இப்படி வந்து தூத்து மேமே நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது ரொம்ப உணர்வு ரீதியான பிரச்சனை. கர்நாடகா பார்க்கலையேன்னு கேட்குறாரு. பிரச்சனையே அதுதான். அவங்க பார்க்கலாம், நம்ம பார்க்க கூடாதுன்னு ஒரு அர்த்தம் கிடையாதுல்ல. இன்னொன்று, நீங்க எவ்வளோ பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு கடைசியில் வரல, தண்ணி வரல. அப்போ வந்து நீங்க இத்தகைய வாதங்களால் என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? அங்கேயும் வறட்சி இருக்குன்ற வார்த்தையை சொல்றதே தப்புன்ற ஒரு மனநிலை இருக்குல்ல, இது ஆபத்தானது. இது வித்தின் த நேஷன், வித்தின் த கான்ஸ்டிடியூஷன். விதிகளை மீறி பாசன பரப்பு அதிகரிச்சது உங்களுடைய வாதங்க. நீங்க உங்களுடைய வாதம். இங்கேயும் வந்து இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் தமிழகத்தின் மீது அங்க வைக்கப்படுகிறது. எத்தனை தடுப்பணைகள் கட்டினாங்கன்னு கேட்கறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் இன்னொரு கோணம் உண்டு, அதை மறந்துடாதீங்க. உங்கள் மாநில நலன் சார்ந்த தமிழ்நாட்டுடைய நீர் மேலாண்மை சரியில்லைங்கிறது வேற வாதம். காவிரியில நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பெறுறோம், அதை யாருமே மறுக்கலங்க. ஆனா அங்கேயும் வறட்சி இருக்கிறத நினைவில் கொள்ளுங்கள்ன்றோம், அவ்வளவுதான். ஓகே வில்சன் சார், இதுல ஹோலிஸ்டிக்கா 2 மாநிலமும் பாதிக்கப்படாத ஒரு அப்ரோச்சை நோக்கி நகர வேண்டியதற்கா அரசியலை கடந்து, அதைத்தான் மணி சார் குறிப்பிடுறாரா? இல்லை, 3 விஷயம். இப்போ நம்ம தாவேக அரசாங்கம் வந்து ஜூன் 19ஆம் தேதி சட்டமன்றத்தில் நீங்கள் ஒரு மனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் மேகதாதுக்கு எதிராக. அதில் 2 அம்சங்கள். ஒன்று, நாம் உச்சநீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடுக்க போகிறோமா சட்ட ரீதியாக, அல்லது அவமதிப்பு வழக்கு தொடுக்க போகிறோமா, அல்லது நடுவர் மன்றம் அமைக்கிறதுக்காக தொடுக்க. 50 நாட்களுக்கு மேலே ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி எதுவுமே கிடையாது. அப்போது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கடமையாக ஆரம்பிச்சது, அதற்கு பிறகு அது முடிவு கிடையாது. அது ஒன்று. 2வது, இப்போ பேச்சுவார்த்தை நடத்துறது நீங்கள் சொல்கிறீங்க. எதனால் நம்ம பேச்சுவார்த்தை வேண்டான்னு ரொம்ப யோசிக்கிறோம் அப்படின்னா, இது மாதம் கொடுக்க வேண்டிய தண்ணி. இப்போ அடுத்த மாதம் மறுபடியும் போவீங்களா பேச்சுவார்த்தை நடத்த? அதுக்கு அடுத்த மாதம் போவீங்களா? இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை போவீங்களா? எப்படி இது? நாளைக்கு நீதிமன்றத்தில் நீங்கள் இதே மாதிரி அவமதிப்பு வழக்கு போட்டிங்கன்னா, இல்லை நடுவர் மன்றத்துக்கு போனீங்கன்னா கூட, இன்னைக்கு இப்போ நீர்வழி இது இருக்குல்ல மேலாண்மை ஆணையம், அங்கே போனால் கூட என்ன சொல்லுவாங்க, சரி மறுபடியும் பேசுங்க, ஏன்னா பேசியிருக்கிறீங்கல்ல, மறுபடியும் பேசிட்டு வாங்கன்னுவாங்கல்ல. அதை கடந்ததால் தான் நம்ம பேசுவார்த்தை தவறுன்னு நம்ம சொல்லவே வரல. அதெல்லாம் கடந்து போயிட்டோம். மற்றது எல்லாத்துக்கும் நீங்கள் போய் பேசுங்க. நீங்கள் சிவகுமார் ஐயா கிட்ட பேசுங்க. உங்களுக்கு கர்நாடக மாநிலத்துக்கு எது நம்மளுக்கு நல்லது தேவை, நம்மளுக்கு அவங்ககிட்ட என்னது தேவை, எல்லாம் பேசுங்க. இந்த காவிரி விஷயத்தை மட்டும் பேசாம இது வந்து நீதிமன்றத்தில் அதுதான் வரணும். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ ஐயா சொன்னாரு வறட்சி அங்கேயும் இருக்குது அப்படின்றாரு.
வறட்சியை கணக்கில் எடுத்து தான் உச்சநீதிமன்றம் கொடுத்தது. இப்பவும் கண்காணிக்கு குழு அங்க இருக்கிற அணைகளின் நிலைமை, அங்க இருக்கிற வறட்சி எல்லாத்தையும் பார்த்து தான் 3500 கன அடி 15 நாட்களுக்கு விட சொன்னாங்க. அதுதான் எல்லாமே கணக்கில் எடுத்து தான் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் சார், இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகு தவேக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முன்வருமா? ஒன்று. இரண்டாவது, உண்மையில் இந்த பிரச்சனையுடைய வீரியம் எந்த அளவு இருக்கு? டெல்டாவில் கடுமையாக பாதிப்புன்னு சொல்றாங்க. அரிசி விலை 50 ரூபாய் உயர்ந்து விட்டதாகலாம் ஊடகங்கள்ல பேச தொடங்கிட்டாங்க. தாக்கம், பாதிப்பு எந்த அளவு இருக்கும்? ஐ திங்க் அசம்பிளி செஷன் ஆரம்பிக்க போறது, அதனால அவங்க இப்ப வந்து அனைத்து கட்சி கூட்டம் அது கூட்டக்கூடாது என்பது இல்ல, கூட்டுவார்கள் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இப்போ இந்த குறுவை வந்து நம்ம குறுவை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.8 லட்சம் ஏக்கர் போட்டிருக்காங்க. அதனால நம்மளுக்கு முக்கியமான இது வந்து சம்பாதான். ஏன்னா குறுவை எப்பொழுதுமே நிலத்தடி நீரை வைத்துக் கொண்டுதான் குறுவை போடுவாங்க. ஓகே, ஓரளவுக்கு வசதியாக இருக்கின்ற விவசாயிகள் செய்வார்கள். அதனால நீங்க வந்து நம்மளுடைய குறிக்கோளா நம்ம நோக்கம் என்னவா இருக்கும்னா, சம்பா வந்து ஏன்னா அதுதான் ஒரு 12 லட்சம் ஏக்கர் நார்மலி வரும். பட் 10 to 11, 12 அது வந்து தஞ்சாவூர் அந்த டெல்டால இருக்கின்ற அந்த ஊரக பொருளாதாரத்திற்கு அது மிக முக்கியமானது. அதனால நம்மளுக்கு வந்து நம்மளுடைய போக்கஸ வந்து சம்பா சமயத்துல நம்மளுக்கு தண்ணி கிடைக்கணும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். நான் வந்து இப்ப இந்த 26 முறை தான் அவருக்கு சந்திச்சார்கள், 100 முறை அல்ல. அதுக்கப்புறம் வந்து பிபி சிங் டயத்துல வந்து 30வது நாள், அதாவது 30வது நாளுக்குள்ள நீங்க செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதனால 1990 ஜூன் 2ஆம் தேதி தான் செஞ்சாரு. அவருக்கு அரசியல் உள்நோக்கங்கள் இருந்தது, அவர் இன்னும் நேர்மையாக செய்ததாக நான் கருதல. மூன்றாவது, கருணாநிதி வந்து அவர் வந்து 1972 ஓகே, அது வந்து திமுக அரசு போட்ட பெட்டிஷன். அப்ப வந்து உங்களுக்கு கிருஷ்ணா, கோதாவரி, நர்மதா மூணுத்திலயும் டிஸ்பியூட் இருந்தது, ட்ரைபுனல் உருவாக்கப்பட்டு விட்டன. ஆனா அப்பொழுதே ஒரு கருத்து என்னவா இருந்ததுன்னா, ட்ரைபுனல் இழுத்தடிக்கிறாங்க. அதனால அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு சிஎம் கிட்ட சொல்லும் பொழுது, இங்க பாருங்க, நான் உங்களுடைய நலன்களை நான் பாதுகாத்துக்கிறேன், நீங்க வித்ட்ரா பண்ணுங்கன்னு சொன்னா, இல்ல அது வந்து தந்திரமாகவும் அவர் கருணாநிதி வந்து இந்திரா காந்தி சொன்னதை கேட்டுட்டு உடனே அவர் தந்திரமாக சொன்னாருங்கிறதோ. பட் கருணாநிதி அவ்வளவு எளிமையான நபரா? அவர் வந்து இந்திரா காந்தி சொன்னாங்க உடனே அப்படிலாம் இல்ல. அவருக்கு தெரியும், கருணாநிதிக்கு தெரியும். இதோடு மட்டும் இல்லாம அந்த பெட்டிஷன்ல என்ன ஒரு ஃப்ரேஸ் இருந்ததுன்னா, நாங்கள் திருப்பி கோர்ட்டுக்கு வருவோம், அந்த உரிமையை நாங்கள் வைத்துக் கொண்டுதான் இதை விலகிக்கிறோம். அப்படிதான் தீர்ப்பாயங்கள் 91ல வந்தது. இன்னொரு அமர்வுலையும் பேசும். செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்படிதாங்க போட்டாரு வித்ட்ராயல் பெட்டிஷன். நான் கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்லிதான். பேச்சுவார்த்தைகள் தந்திரமா தானே இந்திரா காந்தி வழக்க வாபஸ் வாங்க தானே பேசுனாங்க. இந்திரா காந்தி சொல்லி ஏமாந்து போயோ ஏதோ மயங்கி போயோ அவங்க ஏன் வழக்க வாபஸ் வாங்க வச்சாங்க? யோசித்து ஒரு பிரதமர் வாபஸ் வாங்க வச்சது தப்பு தானே. அத வந்து நம்ம வந்து தவறுதலாக. நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவு. ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்?